குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரைடே. நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நீங்கள் வீக்கெண்டுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்களோட வீக்கெண்டு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறக்காக நான் ஒரு சில தலைப்புக்கு கீழே பேச போகிறேன். என்ன தலைப்புக்கு கீழே பேச போகிறேன் அப்படின்னா, 2 முக்கியமான தலைப்புக்கு கீழே பேச போகிறேன். ஃபஸ்ட்டு தலைப்போட பேர் வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற தலைப்பு கீழே பேச போகிறேன். ரெண்டாவது நிறையா இளைஞர்கள் அடிக்ஷன்ஸுக்கு உள்ளாகிறாங்க. சிற்றின்பத்தில் விழுந்து அடிக்ஷன்ஸுக்கு நிறையா பேர் அடிக்டடாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காமன் அடிக்ஷன்ஸ்லேருந்து எப்படி வெளிவருது அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கி 3 விஷயங்களை பற்றி நான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு. வாழ்க்கையே வெளிப்பாடு அப்படிங்கும்போது ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்துதலை முன்னிறுத்தி ஏன் நம்ம ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நாம் மனிதர்கள் தனியாக வாழ்கிறது கிடையாது. மனிதர்கள் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். ஒரு சமுதாயம் அப்படிங்கும்போது ஒரு கூட்டமான மனிதர்கள். இந்த மனிதர்கள் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நீங்கள் என்ன வெளிப்படுத்துகிறீங்க, அதாவது உங்கள் எண்ணத்தின் வெளிப்பாடு செயலாக இருக்கும். இந்த செயல் மூலயமா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் இன்னொருத்தவங்க உங்களை எடை போடுவாங்க, மதிப்பிடுவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் செய்கிற செயல் மூலியம்தான் ஒருத்தங்களை நீங்கள் இன்னொருத்தங்களை போய் ரீச் பண்ண முடியும். அதனால தான் நான் வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன். வாழ்க்கையே வெளிப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, நாம் பொதுவாக அடுத்தவங்ககிட்டேருந்து எதை வாங்கலாம், எதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுல குறியாக இருப்போம். ஆனால் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு நாம் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், நம்மளால் முடிஞ்சது என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பொருளுதவி மட்டும் பொருளுதவியால் கொடுக்கறத மட்டும் கொடுத்தல்ல. உங்களால் முடிஞ்ச அன்பை கொடுக்கலாம், இல்லை உங்களால் முடிஞ்ச ஒரு அறிவை கொடுக்கலாம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு 1000க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது, பணத்தை தாண்டி. அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்து வாழணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வாழ்க்கையை வெளிப்பாட்டில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பொருளை யாராவது உங்களுக்கு தந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்காக பணமோ இல்லை எதுவுமே இல்லாமல் சரி உங்களோட நலம் விரும்பிகளாக இருந்து அவங்க அந்த பொருளை உங்களுக்கு தந்தாங்க அப்படின்னா, அந்த பொருளை வாங்கும்போது ஒரு நன்றி உணர்வோடு வாங்குறது. சரி இந்த பொருளை இவங்க நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு தேங்க்யூ, பொருளை வாங்கும்போது தேங்க்யூன்னு சொல்கிறது, இல்லாட்டி ஷார்ட் ஃபார்மாக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தங்களை உங்களோட செயல்பூர்வமாக தான் நீங்கள் இந்த சமுதாயத்தில் அப்ரோச் பண்ண முடியும். அதனால தான் நீங்கள் சில நன்றி உணர்வை நீங்கள் மனசால் உணர்ந்தாலும் அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்தியே ஆகணும். அதனால தான் நீங்கள் ஏதாச்சும் வாங்கும்போது தேங்க்ஸ் தேங்க்யூன்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அடுத்தவங்களோட பேசும்போது ஒரு அன்பாக 4 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம். உங்களால் எல்லாத்தையும் சிடுமூஞ்சி வச்சுட்டு சில பேர் இருப்பாங்க, நான் ஏன் பிறந்தேன், நான் எப்போ சாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பேசுகிறத என்ன எப்படி இப்படிம்பாங்க. அவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா, சரி இவங்ககிட்ட பேசுனதுக்கு பேசாமல் ஒரு மிருகத்துக்கிட்ட பேசியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் வரும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பேசும்போதே கனிவாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அன்பாக ஒரு 4 வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவாக பேசுங்க. இதெல்லாம் எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதே அன்பாக பேசணும். அடுத்தது பணிவாக இருங்க. நீங்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு போனாலும் பணிவு ரொம்ப முக்கியம், பணிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. பணிவு அப்படிங்கிறது நான்
என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த தலைப்பில் பேசினாலும் நீங்கள் பணிவை வந்து செயல்பூர்வமாக வெளிப்படுத்தலைனாலும் எனக்கு என்ன என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்கள பார்க்கும்போதே, ஒரு பொருளை பார்க்கும்போதே பார்வையிலேயே ஒரு பணிவு வேணும். பார்க்கும்போது திமிரா அப்படி பார்க்குறது, அப்படி இருக்கக்கூடாது. பார்வையிலேயே ஒரு பணிவு வேணும் அப்படின்னு சொல்லி என்னோடய டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த டீச்சர் பேர் வந்து மெட்டில்டா. அவங்க இப்போ தற்சமயம் இறைவனடி சேர்ந்துட்டாங்க. அந்த டீச்சர் வந்து எனக்கு 3rd ஸ்டாண்டர்டில் இதை சொல்லிக் கொடுத்தாங்க. பார்வையிலேயே வந்து ஒரு பணிவு வேணும். எதை பார்த்தாலும் ஒரு பணிவோடு பார்க்கணும். பார்க்கும்போதே ஒரு பார்வையிலேயே திமிரா பார்க்கக்கூடாது, கர்வத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க. 2வது வாழ்க்கைய வெளிப்பாடில் நான் சொல்ல வந்த 4வது கருத்து என்ன அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு மனிதர்கள் உங்கள் வீட்டை தேடி வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அன்பா ஏதாச்சும் சரி டீ குடிக்கிறீங்களா, இல்லை காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நான் எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொன்று, என்னோட பிரதர் வந்து வேலூரில் இருக்கார். அவரோட ஹவுஸ் ஓனர் அவங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எப்போ 4 பேர் வந்தாலும், இப்போ அவங்க வீட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு மேலே ஏதாச்சும் சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 3ஆம் நபர், முகம் தெரியாத 3ஆம் நபர் வந்தாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, ஒரு 11:00 11:30 அந்த மாதிரி ஒரு இன்டர்மிட்டன்ட் டைம், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு இன்டர்மிட்டன்ட் டைமில் அரைவ் ஆனாங்கன்னா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, ஒரு 2 இட்லி சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு பணிவாக கேட்குறது உண்டு. இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான மனிதர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட அற்புதமான பழக்க வழக்கங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 2வது என்ன அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு நபர் இருக்கார். அவர் வந்து பெயிண்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கடைக்கு போய் டீ குடிக்கிறது அவரோட வழக்கம். இப்படி டீ குடிக்கும்போது எங்கள் ஊரில் தெருநாய்கள் ஜாஸ்தி. அதனால் தெருநாய்கள் அவரை சுற்றி வரும். அதனால் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நாய்கள் பசியாக இருக்குதே, அது நம்ம டீ குடிக்கிறத பார்த்து நம்ம பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி நாய்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுவார். இது ஒரு அருமையான செயல், அன்பின் வெளிப்பாடு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செயல்பூர்வமாக அவங்க பண்ணுறதுனால அவங்களோட அன்பு நம்மளை வந்து ரீச் ஆகுது. இதைத்தான் நான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறதில் நான் முக்கியமாக சொல்கிறேன். கடைசியாக ஒரு காம்ப்ரிஹென்சிவாக சொல்லணும் அப்படின்னா, முதல் வந்து யாராவது கிட்ட ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு ரெடியாக இருங்க. 2வது, யாராவது உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லுங்கள், ஒரு புன்னகையோடு சொல்லுங்கள். 3வது என்ன அப்படின்னா, யாராவது கூட பேசும்போது கனிவாக 4 வார்த்தைகள் சொல்லுங்கள். கனிவா, அன்பா சொல்லுங்கள். 4வது வந்து என்ன அப்படின்னா, பார்வையிலேயே ஒரு பணிவோடு பாருங்கள். இறைவனோட படைப்பில் நம்ம இங்கே வந்ததே இறைவனோட கருணையால் தான் இங்கே வந்திருக்கிறோம். அதனால் அதை மனசில் வச்சுட்டு பார்க்குறதே ஒரு பணிவோடு பாருங்கள். இதுதான் வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறதுல வந்து நான் உங்களுக்கு சொல்ல வந்த வேண்டிய கருத்துகள். 2வது வந்து நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணிகிட்ருப்பீங்க, ஏதாவது படித்து உங்கள் அறிவை வளர்த்துக்குவீங்க, தொழிலறிவை வளர்த்து பணத்தை எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுல பிஸியாக இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இது எங்கள் ஸ்கூல் டீச்சர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. லவ், கம்பேஷன், மர்சி, இந்த 3 விஷயத்தை அடிப்படையாக வச்சு உங்களோட தினந்தோறும் வாழ்க்கையை கட்டமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லவ் அப்படின்னா அன்பு, 2வது கம்பேஷன் அப்படின்னா கருணை, மெர்சி அப்படின்னா இரக்கம். இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு உங்களோட செயல்களை நீங்கள் செய்யுங்க, உங்களோட எண்ணங்களை எண்ணுங்க. அப்படி எண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து எனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க டீச்சர்ஸு. நான் சில சமயங்களில் மறந்தாலும் இப்போ நான் ரெகுலராக கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அதனால் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நான் சொல்லிட்டேன்,
வாழ்க்கையை எதை அடிப்படையாக வச்சு வாழணும் அப்படின்னா, அன்பும் கருணையும் இரக்கமும் அடிப்படையாக கொண்டு வாழணும்னு சொல்லிட்டேன். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில பேர்த்துக்கு வந்து அன்பு கருணை இரக்கம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் எஜுகேட்டடாக இருக்காங்க, சில பேர் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அன்புனா தெரியுது, கருணைனா தெரியுது, இரக்கம்னா தெரியுது. ஆனால் இது எப்படி செயல்பூர்வமாக வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து அன்பு கருணை இரக்கம் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இதை தெரிஞ்சுட்டு நீங்கள் இதை வந்து செயல்பூர்வமாக விளக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அன்பு. அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் வந்து நல்லா வாழ்கிறதுக்காக நலத்தை பேணுவோம். உடல் நலம் பேணுறது, மனநலம் பேணுறது, இதெல்லாம் வந்து நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக பேணும் நலன்கள். இதே மாதிரி மற்றவர்களிடமும் இந்த நலன்களோட வாழணும் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறது தான் அன்பு. அவங்க உடல் நலத்தோடு வாழணும், அவங்க மனநலத்தோடு வாழணும், அவங்க மகிழ்ச்சியுடன் வாழணும், அடுத்தவர்கள் இன்பத்துடன் வாழணும், அடுத்தவர்கள் அமைதியுடன் வாழணும் அப்படின்னு அடுத்தவங்களோட நலனை நம்ம ஒரு தேவையை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. இப்போ அன்புனா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுயமாக வந்து நம்மளோட நலனை மட்டும் அக்கறையாக இருப்போம். சில சமயம் இந்த அன்பு இல்லாதவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. என்ன அப்படின்னா சுயநலவாதிகள் அப்படிம்பாங்க. சுயநலவாதி அப்படின்னா அவங்க வந்து செல்ஃப் லவர். தன்னோட நலத்தை மட்டுமே எப்பவுமே குறியாக இருப்பவர். இவங்க வந்து சுயநலவாதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு கொண்டவர், அன்புடையவர், அன்பு செலுத்துபவர் அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளோட நலனை தாண்டி அடுத்தவர்களோட நலன் மீது நமக்கு ஒரு அக்கறை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. இப்போ உதாரணமாக உங்கள் மனைவி இருக்கிறாங்க, உங்கள் அண்ணன் இருக்காங்க, உங்கள் தம்பி இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இல்லை தெரியாத ஒரு 3ஆம் நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே நீங்கள் ஒரு அக்கறையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அக்கறை அப்படின்னா எது மேலே அக்கறைனா, அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களோட உடல் நலனும் நல்லா இருக்கணும், அவங்களோட மனநலனும் நல்லா இருக்கணும். இப்படின்னு ஒரு அக்கறையோடு இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. நீங்கள் இதை முன்ன வச்சு எந்த செயலை செஞ்சாலும் அது அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அன்பு அப்படின்னா என்னென்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து கருணை அப்படிங்கிற தலைப்பில் நான் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். கருணையோடு வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருணை அப்படிங்கிற வார்த்தையை நிறைய சர்ச்சஸ், பாஸ்டர்ஸ், கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் அடிக்கடி வெர்பேட்டமாக ரிப்பீட் பண்ணுவாங்க. கருணையோடு வாழுங்க, காட்ஸ் கம்பேஷன் இஸ் வித் அஸ் அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க. சரி, இப்போ இந்த கருணை அப்படின்னா என்ன அப்படிங்க ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த கருணைனா என்ன, இதை எப்படி வெளிப்படுத்தி வாழ்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருணை அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நன்றி உணர்வோடு பார்க்கறதுக்கும் அணுகிறதுக்கு பேர் தான் கருணை. இப்போ நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைனாலும், நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறோம். இன்றைக்கி ஏதோ ஒரு நிலைமையில் இருந்தாலும் நம்மளை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், மன ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிறவிக்கே ஒரு நன்றியை செலுத்துறதுக்கு பேர் தான் கருணை. இது ஒரு கருணை. நம்ம பிறவிக்கே ஆண்டவனுக்காக நன்றி செலுத்துறது ஒரு கருணை. எதையுமே நன்றி உணர்வோடு பார்க்குறது. நம்ம பிறப்பே ஆண்டவன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அதை ஒரு நன்றி உணர்வோடு அப்ரோச் பண்ணுறது. ரெண்டாவது, காலையில் எந்திரிச்சதையும் கண் விழிச்சதையும் தூங்குகிறோம். மைண்டு வந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போய் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு ரிவர்ட் ஆகுது. திரும்பி நம்ம எந்திரிக்கிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்குது. இந்த முழிச்சதே வந்து ஒரு மறுபிறவி அப்படின்னு நினச்சி கண் முழிச்சதுக்கு ஆண்டவனுக்கு நன்றி சொல்கிறது. இதுக்கு பேர் தான் வந்து கம்பேஷன், நன்றி உணர்வு. எதையுமே ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குறது. ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா நம்ம குளிக்கும்போது இயற்கையோட அனுகிரகத்தினால இன்றைக்கி இந்த தண்ணி வந்து நம்ம உடலை சுத்தம் செய்யுது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிக்கு ஒரு நன்றியை சொல்கிறது. இது ஒரு கம்பேஷன். ரெண்டாவது,
இப்போ சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக இயற்கை வந்து ஏதோ ஒரு மூலியமா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று தருது. நாம் அதை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை மிக்க ஒரு நன்றியை சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து நன்றியோட வெளிப்பாடு அப்படிதான். அதுதான் வந்து கம்பேஷன். நன்றியை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுக்கெல்லாம் நன்றியாக இருக்கோம்? நம்ம பிறவிக்கு நன்றியாக இருக்கிறோம், இயற்கைக்கு நன்றியாக இருக்கிறோம், இன்னைக்கு இந்த தினத்தை கொடுத்த இயற்கைக்கு ஒரு நன்றி அப்படின்னு இந்த நன்றியை நம்ம வெளிப்பாடாக சொல்லிகிட்டே வெளிப்பாடாக உணரணும். இந்த நன்றியை ஏதோ ஒரு செயல் மூலியமாக வெளிப்படுத்தணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து கருணை உணர்வோடு இருக்கிறது அப்படின்னு பேர். இப்போ கருணை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே நன்றியோடு பார்க்குறது. இதைத்தான் வந்து வள்ளலார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கண்ணில் பார்க்குறது எல்லாமே இறைவனோட கருணையால் நிகழ்ந்த ஒரு அற்புதமான செயல், அற்புதமான ஒரு வடிவம், அற்புதமான ஒரு இயக்கம். எதனால்? இறைவனோட கருணையினால் வந்தது. இறைவன் நம்மளுக்கு கொடுத்த கொடை, நம்மளுக்கு கொடுத்த செல்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது எல்லாத்தையுமே ஒரு நன்றியோடு பார்க்குறது. இப்போ இந்த ஒரு பேனா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேனா இருக்குது. இந்த பேனா வந்து என் கையில் இருக்கிறனால என்னால் எழுத முடியுது. இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது. ஆனால் இந்த பேனா இன்றைக்கி என் கையில் எழுதுறதுக்கு இருக்குது அப்படின்னா அது இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறது. பார்க்குறது எல்லாத்துக்குமே வந்து இறைவன் நம்மளுக்கு அளித்த நன்றி. இறைவனோட நன்றியால் நம்மளுக்கு இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்குது, இந்த உலகம் இப்படி நிகழுது அப்படின்னு சொல்லி பார்க்கறது. நம்மளுக்கு வர்றதை நாம் வந்து ஒரு நன்றியோடு பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம். இதை தான் வந்து வள்ளலார் சொல்லுவார். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறதே வந்து என்னென்ன அப்படின்னா கம்பேஷன், அதாவது வந்து கருணையோடு வாழ்கிறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். இப்போது கருணைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்தது இரக்கம். இரக்கம்னா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இரக்கத்தோடு வாழணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து அன்புனா என்னன்னு சொன்னேன். அன்பு அப்படின்னா நலன், நம்மளோட நலனை தாண்டி அடுத்தவங்களோட நலன் மேலே ஒரு ஈடுபாடோட அக்கறையோடு இருக்கிறதுக்கு பேர் அன்பு. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் அன்பு. ரெண்டாவது கருணை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டேன். பார்க்குறது எல்லாமே ஒரு நன்றியின் ஒரு இறைவன் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு ஒரு நன்றியோடு பார்க்குறதுக்கு பேர் கருணை. இதோட இன்னொரு பேர் தான் வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு வள்ளலார் சொன்னார். இப்போ இரக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் வந்து ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சிடறாரு. தவறு அப்படிங்கும்போது அது ஏன் நம்ம தவறு அப்படின்னு சொல்கிறோம்னா, இன்னொருத்தங்களுக்கு அவரை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை விளைவிச்சிட்றாரு. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தங்களுக்கு துன்பத்தை நிகழ்த்திடுறார். இப்போது அவர் ஏதாச்சும் ஒரு செயல் பண்ணியிருப்பார், அதன் மூலிமா இன்னொருத்தருக்கு துன்பம் நிகழ்ந்திருக்கும். இப்போ இதுக்கு வந்து அந்த துன்பம் நிகழ்ந்தவர் வந்து நம்மளுக்கு ஒருத்தர் வந்து இந்த துன்பத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவரை பழி வாங்காமல், இல்லை அவருக்கு எதிர் செயல் செஞ்சு அவருக்கு ஏதோ ஒரு துன்பத்தை நிகழ்த்தாமல் அவரோட சிச்சுவேஷன்லேருந்து பார்க்குறது அப்படின்னா சீயிங் அதர்ஸ் இன் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது இன்னொருத்தங்களை அவங்களோட காலணியை போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறது தமிழ் பொருள். இது என்ன அப்படின்னா, ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு செயல் செஞ்சிட்றாங்க, அந்த செயல் மூலயமா இன்னொருத்தங்களுக்கு துன்பம் வந்துடுது அப்படின்னா இதுக்கு ஒரு தண்டனை அந்த செயல் செஞ்சவர் கொடுக்காம அவர் எந்த சூழ்நிலையில் இந்த செயலை செஞ்சுருக்கிறாரு, அவர் பண்ண சூழ்நிலை என்ன, அவர் அந்த சூழ்நிலையில் ஒரு கைதியாக மாட்டியிருக்காரு, ஒரு சூழ்நிலை கைதியாக இந்த செயலை செஞ்சதுனால இன்னொருத்தங்களுக்கு துன்பம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறத எண்ணி அந்த துன்பம் நிகழ்ந்தவர் வந்து சரி இதுக்காக நம்ம வந்து இவரை தண்டிக்க தேவையில்லை அப்படின்னு அவரை பெருந்தன்மை அப்படின்னா இங்கிலீஷில் மெக்னானிமிட்டி அப்படிம்பாங்க. பெருந்தன்மையாக அவரை மன்னிச்சு விடுறதுக்கு பேர் தான் வந்து ஷோயிங் மர்சி, இரக்கம். இப்போ இரக்கம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்.
இன்னொருத்தங்க யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை கொடுத்தாலும் அவங்களோட லைஃப் சிச்சுவேஷனில் இருந்து அவங்க வாழ்க்கை சூழலில் ஒரு சூழ்நிலை கைதியாக மாறி உங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி அவங்கள தண்டிக்காமல் மன்னிச்சு விடுறதுக்கு பேர் தான் வந்து இரக்கம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் அன்பும் கருணையும் இரக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்கள் செயல்களை இந்த அன்பும் கருணை இரக்கத்தோட வெளிப்படுத்துதல் கொண்ட செயலாக செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃப் இனிமையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வாழ்க்கையே ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல வந்த வேண்டிய கருத்துகளில் ஒரு கருத்து. அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறையா அடிக்ஷன்ஸுக்கு ஆளாயிருக்காங்க. இளைஞர்கள் மட்டும் இல்லை, ஒரு சில போர்ஷன் வந்து ஆல்கஹால், அதாவது வந்து சாராயம், லிக்கர், இதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. நிறைய ஃபிலாசபிஸ் எல்லாம் சொல்லி அந்த ஃபிலாசபியோட அடிப்படையை வச்சு எப்படி இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறத நான் தவிர்த்துட்டு சிம்பிளாக டே டு டே லைஃப்பில் நான் சொன்னதையும் நீங்கள் கேட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற சில விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஆல்கஹால் அடிக்ஷனில் இருக்கிறவங்க எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, அதாவது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிகர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உடனே ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நீண்ட தூரம் நடக்கிறது, நடைப்பயணம் போகிறது, அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே நடந்துகிட்டே இருக்க முடியாது. சில சமயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்கஹால் குடிக்கலான்னு வருதுன்னா சமைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா சமையல் உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் அதை கற்றுக்கலாம். சமையலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செயல். இல்லை இந்த 2 ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, எப்போல்லாம் உங்களுக்கு வந்து ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு இருக்குதோ உடனே நீங்கள் வந்து சினிமாவுக்கு போயிடலாம். சினிமாவுக்கு போனீங்கன்னா ஒரு சினிமாவை வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்கன்னா 1 ஹவரோ 2.5 ஹவர்ஸோ உங்களுக்கு வந்து அந்த நினைப்பு வந்து தானாக போயிடும். இந்த மாதிரி ஆல்கஹால் குடிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சினிமாவுக்கு போகலாம், இல்லை ஒரு அரை மணி நேரம் வாக் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் ஒரு திசையை நோக்கி நடங்க, திரும்பி 15 நிமிஷம் அங்கே ஸ்டாப் பண்ணி திரும்பி நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே வாங்க. இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் பண்ணலாம். அடுத்தது சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆல்கஹால் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். 2வது அடிக்ஷன் என்ன அப்படின்னா, நிறையா பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க. சிகரெட், வேப்பிங் நிறைய பண்ணுறாங்க. இதுலேருந்து எப்படி ஈஸியாக வெளியே வரலாம் அப்படின்னா, டக்குன்னு நீங்கள் கட் பண்ண முடியாது. சிகரெட் குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்போல்லாம் சிகரெட் குடிக்குதோ அதுக்கு பதிலாக சூவிங் கம், பபுள் கம் அப்படின்னு சொல்லுவாங்க, சூவிங் கம் போட்டு மெல்ல ஆரம்பிச்சிடலாம். ஒரு சூவிங் கம்மை போட்டு ஒரு ஆஃப் டே சும்மா மென்னுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சிகரெட் குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. வாயில் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சிகரெட்டை வாயில் வச்சு பழகினதுக்கு நீங்கள் வாயில் சூவிங் கம்மை போட்டு வச்சுட்டு மென்னுட்டு இருந்தீங்கன்னா, இது ஈஸியாக இந்த மாதிரி சிகரெட் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். இது ஒரு வே. இது மட்டுமே சொல்யூஷன் கிடையாது. இன்னொரு வே என்ன அப்படின்னா, நீங்கள் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, காலையில் ஒரு நாள் சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 சிகரெட் குடிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிகரெட் குடிக்கும்போது குடிங்க. 2வது சிகரெட் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு பதிலாக போய் டீ குடிங்க. டீ வந்து ஒரு பிளாக் டீ மட்டும் குடிங்க, இல்லை பிளாக் லெமன் டீ குடிக்கலாம். இந்த மாதிரி வந்து வெரைட்டியாக எப்போல்லாம் சிகரெட் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் போய் டீ குடிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி டைவர்ட் பண்ணி அடிக்ஷன்லேருந்து வெளியே வரலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு மறுவாழ்வுக்காக சொல்லப்படுற செய்திகள், ரீஹாபிலிட்டேஷனுக்கு சொல்ல வந்த செய்திகள். ஆல்கஹால்லேருந்து எப்படி டைவர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஒன்று படத்துக்கு போங்க, இல்லை வாக் பண்ணுங்கள், சமையல் பண்ணுங்கள். சிகரெட்லேருந்து எப்படி வெளியே வரலாம், சூவிங் கம், பபுள் கம்முக்கு போங்க, இல்லாட்டி என்ன பண்ணலாம், டீ குடிக்க ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கான்சியஸ் மைண்ட், அதாவது வந்து உளப்பூர்வமாக சிந்திச்சு செய்யணும். செஞ்சீங்கன்னா நீங்கள் எந்த அடிக்ஷன்லேருந்து வேணாலும் வெளியே வந்துடலாம். 3வது லாஸ்ட்டாக நான் சொல்ல வந்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்ல போகிறேன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இந்த
கோழிக்கோடன் அப்படிங்கிற சிப்ஸுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து வந்து 18 சென்டிமீட்டர். இதோட மூடி வந்து க்ரீன் கலர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படின்னா பிவிசி, பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட பேஸ் மெட்டீரியல் வந்து பாலிவினைல் குளோரைடு. பாலிவினைல் குளோரைடு அப்படின்னா அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா வினைல் குளோரைடை பாலிமர் n டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மோனோமர் பாலிமராக மாறும். இதுதான் வந்து பாலிவினைல் குளோரைடோட அடிப்படை. ஒரு அந்த மோனோமர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது அந்த வினைல் குளோரைடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா CH2CHCl. ஸோ இந்த மோனோமரை வந்து நீங்கள் n டைம்ஸ் டிகிரியை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பாலிமராக வரும். அப்படி பாலிமராக வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் டப்பா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிப்ஸ் டப்பாவில் அவுட்டரில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிறது வந்து ஸ்டிக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கரில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட நியூட்ரிஷன் வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் சொன்ன இந்த சிப்ஸ் டப்பாவோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போன்ற செய்திகளை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல வேண்டிய செய்திகள் இதுதான். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிப்ஸ் டப்பாவோட கலர் வந்து ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு பேர் மூடி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதையை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது கையை இப்படி உள்ளே விட்டிங்கன்னா சிப்ஸ் வரும். சிப்ஸ் எடுத்துகிட்டே இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும். ரெண்டாவது வந்து இந்த மூடியை இப்படி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா மூடி வந்து சிப்ஸ் டப்பாக்கு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய முக்கியமான செய்தி சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான செய்தியும் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி உங்கள் டே பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்காக வாழ்த்துக்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆன்மீகமும் அதற்கேற்ற அறிவியலும் அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஜாலியாக ரிலாக்ஸ்டாக அன்பும் கருணையும் இரக்கமுமாக எந்த அடிக்ஷனும் இல்லாமல் இருங்க.